மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ராமேஸ்வரத்தில் காதலிக்க மறுத்த மாணவி கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். ராமேஸ்வரத்திலே காதலிக்க மறுத்த +2 மாணவியை கத்தியால் குத்தி இளைஞர் ஒருவர் படுகொலை செய்திருக்கக்கூடிய சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இது சம்பந்தமாக கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் காதலிக்க மறுத்த 12ஆம் வகுப்பு மாணவி ஷாலினியை அதே பகுதியை சேர்ந்த முனியராஜ் என்ற மனித மிருகத்தால் கொடூரமான முறையில் கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். மாணவி ஷாலினியை இழந்து வாடக்கூடிய குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று இந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் +2 படிக்கக்கூடிய அந்த மாணவி செல்லக்கூடிய வழியிலும் அலுவலகம் செல்லக்கூடிய வழியிலும் தொடர்ந்து இது போன்று பல பெண்களுக்கு இதே போல பிரச்சனைகள் ஏற்படுவதாக அன்புமணி தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். தினசரி தொடர்ந்து பல்வேறு இடங்களில் பாலியல் சீண்டல்களும் தொடர்ந்து காதல் தொல்லைகளும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் பள்ளி மற்றும் அலுவலக நேரங்களில் பேருந்து நிறுத்தங்களிலும் பள்ளி மற்றும் அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய பகுதிகளிலும் காவல்துறை பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வலியுறுத்துவதாக அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் திமுக ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட எவருக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலைதான் நிலவி வருகிறது எனவும் ஆளுங்கட்சியினருக்கு துணை போகும் சமூக விரோதிகள் மட்டும்தான் இந்த ஆட்சியில் மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் திமுக ஆட்சிக்கு வந்த முதல் 3 ஆண்டுகளில் இதுவரை 217 குழந்தைகள் படுகொலைகள் செய்யப்பட்டிருக்கிறார்கள் எனவும் அவர்களில் 7 குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் எனவும் வேதனையோடு குறிப்பிடுவதாக தெரிவித்திருக்கின்றார். திமுக ஆட்சியில் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 60 விழுக்காடும் போக்சோ வழக்குகளுடைய எண்ணிக்கை 52 விழுக்காடும் அதிகரித்திருப்பதாக அன்புமணி தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். இதுதான் திமுகவினுடைய சாதனையா எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் பாதிக்கப்பட்ட அதாவது படுகொலை செய்யப்பட்ட அந்த மாணவி ஷாலினியுடைய குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியாக தமிழக அரசு வழங்க வேண்டும் எனவும் மேலும் எஞ்சியுள்ள காலங்களிலாவது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் உரிய பாதுகாப்பை தமிழக அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் அன்புமணி வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார்.